இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாயில வச்சதும் வெண்ணையா கரையிற இந்த ஹல்வாவோட டேஸ்ட்டை பற்றி கேட்கவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கப் பாசி பருப்பை எடுத்து அதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து அதை நல்லா அலசிட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் சேர்த்து முந்திரி சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அது கூட கோதுமை மாவை சேர்த்து அதை நல்லா வதக்கி இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாசி பருப்பு அதனோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு சேர கிளறினதுக்கு அப்புறம் ஒரு கப் சர்க்கரை அதனோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா கரைஞ்சதும் ரெட் ஃபுட் கலர் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி அதனோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் பதம் வரும். அவ்வளோதான், அல்வா ரெடி. சூடாக பரிமாறினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.